வணக்கம் அன்பு நண்பர்களே. திமுகவை உலுக்கிட்டு இருக்கக்கூடிய மொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவம், அதில் தலைமறைவான ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர்கள் அவங்களெல்லாம் இன்னும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தொடர்ச்சியாக நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக் ஒரு மிகப்பெரிய மாஃபியா நெட்வொர்க்கையே கட்டமைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. திமுகவுடைய முதல் குடும்பத்துக்கு இதில் சம்மந்தம் இருக்கா, இயக்குனர் அமீருக்கு இதில் சம்மந்தம் இருக்கா, இல்லை ஜாஃபர் சாதிக் சம்மந்தப்பட்ட மற்றவர்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. முதல்வர் ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, சேகர் பாபு ப்ளஸ் தமிழக டிஜிபி இவங்களோடையெல்லாம் ஜாஃபர் சாதிக் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய க்ரைம், அவர் செய்த அந்த போதை மருந்து தொழில் இவங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா ஆகணும். ஆனால் அதே சமயம் திமுக இந்த மாதிரி நடந்திருக்காங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் நம்ம இப்போவே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழகத்தில் ஆருத்ரா நிதி நிறுவனம்னு சொல்லி மக்கள் பணத்தையெல்லாம் மோசடி பண்ண ஒரு நிறுவனம் நீங்கள் நிறைய பேப்பரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆருத்ரா மட்டும் இல்லை, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிறுவனங்கள் ஒரே டைமில் இதே மாதிரி பண்ணாங்க. ஹிஜாவு அப்படின்னு ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நிறுவனம், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அதில் அந்த ஆருத்ரா நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தர் பாஜகவில் சேர்ந்தார். பாஜகவில் அண்ணாமலை அவர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். அந்த கனெக்ஷனை மட்டும் வச்சு திமுக என்னவெல்லாம் செஞ்சாங்க, என்னவெல்லாம் பேசினாங்க. ஆருத்ரா மோசடி பண்ண மொத்த 2300 கோடியும் பாஜகவுடைய அண்ணாமலை தான் இது பண்ணிட்டாரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இப்படி திருடிட்டாரு. ஆருத்ரா பணத்தை கொள்ளையடிச்சவனை கைது செய்யணும். எவ்வளவு கேவலமாக பேசினாங்க. எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் என்ன, அந்த ஃபோட்டோ ப்ளஸ் ஆர்கே சுரேஷ் பாஜகவில் இருந்தது. அப்போ அதே கேஸ் தானே இன்றைக்கி இங்கேயும் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஃபோட்டோ இருக்குது, முதல்வரோட ஃபோட்டோ இருக்குது, உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்குது, கனிமொழியோட ஃபோட்டோ இருக்குது, சேகர் பாபுவோட ஃபோட்டோ இருக்குது, தமிழக டிஜிபி காவல்துறை தலைவர் அவரோட ஃபோட்டோ இருக்குது, ப்ளஸ் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேரோடையும் ஜாஃபர் சாதிக் ஃபோட்டோ எடுத்திருக்கான். அப்போ இந்த ஃபோட்டோவை வச்சு ஜாஃபர் சாதிக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அதைத்தானே இவங்க இன்றைக்கி மறுத்துட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம். ஆருத்ரா நிறுவனத்தை சேர்ந்த ஆர்கே சுரேஷ் இங்கே பாஜக கட்சியில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பாஜக கட்சி மேலேயும் குறை சொன்னாங்கல்ல, பழி சொன்னாங்கல்ல, மக்கள் பணத்தை மோசடி செஞ்சுருக்காங்க பாஜக நிர்வாகிகள் அப்படின்னு வாய்க்கூசாமல் பேசினாங்க இல்லையா? இன்றைக்கி அதே தானே திமுகவுக்கும் நடந்திருக்கு. ஜாஃபர் சாதிக்கு அயலக அணியில் கட்சியோட பொறுப்பில் இருந்திருக்கார். நேரடியாக கட்சியோட எம்பியாக இருக்கக்கூடிய திரு MM அப்துல்லா தான் இவரை கட்சியில் சேர்த்து விட்டதாக சொல்கிறாங்க. மற்ற கட்சி தலைவர்கள், சென்னையை சுற்றி இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாரு கூடவும் இவர் கனெக்டில் இருந்திருக்கார். அப்போ இதை விட பெரிய ஆதாரம் தேவையா? அப்போ அந்த ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருள் கடத்தி சம்பாதிச்ச பணம் எங்கே வந்திருக்கு, திமுகவுக்கு வந்திருக்குன்னு நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லலாம்ல. ஆனால் நான் அந்த ஃபோட்டோ விஷயத்தையும் சரி, அவர் கட்சியில் இருந்த விஷயத்தையும் சரி இப்போவும் நான் கனெக்ட் பண்ணல. ஆனால் நான் இப்போவும் நம்புறது என்ன அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் ஒரு தனி நபர். அவர் இந்த போதைப்பொருள் கடத்தலாம் அவருக்கு ஒரு லிங்க் கிடச்சிருக்கு, அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவர் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணவர் என்ன பண்ணார்னா, அதற்கு மிக முக்கியமான தேவை தொடர்புகள், கான்டாக்ட்ஸ். உங்களுக்கு மேல்மட்ட தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேகமாக முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த மேல்மட்ட தொடர்புகள் எங்கே கிடைக்கும்? ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். இந்த சினிமாவிலையும் அரசியல்லையும் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அவரில் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஆனால் நம்ம இப்படி சொல்கிறோம், ஒருவேளை இதே தவிர பாஜக கட்சியை சேர்ந்த யாராவது ஒரு நபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதே வேறு. ஒட்டுமொத்தமாக பாஜக கட்சியவே கட்டம் கட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு மோசமான, அசிங்கமான, இழிவான பிரிவுகள் யாருன்னா இந்த திமுகவுடைய தொண்டர்களாகட்டும், திமுகவுடைய இணை உடன்பிறப்புகளாகட்டும். ஒருவேளை பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி கட்ட நிர்வாகி யாராவது இந்த போதை மருந்து கடத்தலோட தொடர்பு வச்சுருந்தா கூட இந்நேரம் தமிழக முதல்வரே அறிக்கை விட்டிருப்பார். பார்த்தீங்களா பாஜக கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அறிக்கை விட்டிருப்பார், பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர்,
முதல்வர் வரைக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய பிரமுகர், முதல்வருடைய குடும்பத்துடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் நேரடியாக இந்த போதை மருந்து கடத்தலில் சம்மந்தம் இருக்குது, அவர் தான் வந்து கிங் பின், அவர் தான் தலைவர், அவர் தான் வந்து மூளை அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமாவும் இவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. இந்த போதை மருந்து கடத்தல் விவகாரத்தை வந்து திமுகவோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை தான். ஆனால் திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களோ அப்படி தான் நம்மளும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் திமுகவுடைய முதல் குடும்பத்தோட சம்மந்தப்பற்றி பேசுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ப்ளஸ் இந்த ஜாஃபர் சாதிக் உண்மையிலேயே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ராமேஸ்வரமில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் சென்னை வந்ததாக சொல்கிறாங்க. சென்னையில் வந்து இந்த பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு கொஞ்சம் இந்த கடத்தல் தொழில்கள் எல்லாம் வந்து அவருக்கு அறிமுகமாகிருக்கு, அதில் இறங்கியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு ஜக்குபாய் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், சரத்குமார் நடித்த ஒரு திரைப்படம் வெளியாச்சு, உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த திரைப்படத்தோட சிடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. அதனால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. அந்த நேரத்தில் அந்த திருட்டு விசிடியை விற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். அப்போ ஏற்கனவே இவருக்கு வந்து குற்ற பின்னணி இருக்குது. அந்த சமயத்தில் இவரை வந்து குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி 1 வருஷம் சிறையில் இருந்திருக்காருங்கிற தகவல் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு பிறகும் வந்து 2015-16 வாக்குலையும் வந்து இவர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போது அப்பிருந்தே வந்து குற்றப்பின்னணி கொண்ட ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் கையில் கிடச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டிருக்கார். அப்போ பெரிய லெவலில் இதை கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் யோசித்த விஷயம்தான் சினிமா, அரசியல், தொழில். ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து நம்மளுடைய தொடர்புகளை வந்து மேல்மட்ட தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வந்து மாட்டவும் மாட்டோம், நம்மளுடைய தொழிலும் வந்து எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பிளான் பண்ணதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அவர் அமீரோட நெருக்கமாக இருக்கார். அமீர் வந்து இவருடைய தூரத்து உறவினர் அப்படின்னு அமீரே சொல்கிறாரு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ அமீரோட நெருக்கமாகி அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கடன் உதவி பண்ணியிருக்கார். ஏன்னா அமீருடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பிரச்சனையில் மாட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போய் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கார். 2018ஆம் ஆண்டு அச்சமில்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அமீர் நடிச்சிட்டு இருந்ததாகவும், அந்த படம் ஃபினான்ஸ் பிரச்சனையில் மாற்றும் போது ஜாஃபர் சாதிக்கு தான் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபா 2018 நிதி உதவி செஞ்சதாகவும் வந்து சொல்லப்படுது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அமீரோட நெருக்கமாகிறாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஜாஃபர் சாதிக்குடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு பிறகு தான் அவர் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, சினிமா, அரசியல், தொழில், இந்த 3ஐயும் வந்து தன்னுடைய நெட்வொர்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். சினிமாவில் அமீர் மூலமாக வந்து மற்ற நடிகைகள் அவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்காரு. ப்ளஸ் படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் தயாரித்த படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஆனால் மொத்தமாக வந்து 4 படங்கள் ஒரே நேரத்தில் தயாரிப்பில் இருந்திருக்கு. அமீர் வந்து இயக்குன அந்த மாயவலை அப்படிங்கிற ஒரு படம், அப்போ அதே மாதிரி அமீர் நடிச்சிட்ருக்கிற இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு படம், ப்ளஸ் வந்து இந்திரா அப்படின்னு ஒரு படம், மங்கை அப்படின்னு ஒரு படம், மொத்தம் 4 படங்களும் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இதில் வந்து மேக்சிமம் படங்கள் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே ரிலீஸ் ஆக வேண்டிய நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இது ஒரு பக்கம். ப்ளஸ் இந்த தொடர்புகளை வச்சு இவர் படம் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற அந்த தொடர்புகளை வச்சு அப்படியே வந்து அரசியல் பக்கமும் வந்து நகர்ந்திருக்கார். உங்களுக்கே தெரியும், அமீர் வந்து திமுக சார்பு நபராக தான் இருந்திருக்காரு. ஜாஃபர் சாதிக்கு திமுகவுக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அமீராக தான் இருந்திருக்கணும். ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. நேரடியாக திமுகவுடைய கட்சிக்குள்ளே நுழையிற அளவுக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு பின்னணி இல்லை அப்படிங்கிறது உண்மை. அப்போ சினிமாவில் ஜாஃபர் சாதிக்கு பாதை போட்டு கொடுத்த அமீர் வந்து அவரே தான் அரசியலுக்கும் ஜாஃபர் சாதிக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. அரசியலில் ஜாஃபர் சாதிக் எப்படி வந்து அந்த முதல் குடும்பத்துக்குள்ளே, அதாவது டாப் லெவலில் வந்து நுழையிறாரு அப்படின்னா, இந்த சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த டீசர், ட்ரெய்லரு, ஃபஸ்ட் லுக்கு இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே திரைத்துறையில் பிரபலமாக இருக்கிறவங்கள வச்சு இந்த ஃபஸ்ட் லுக்கு, டீசரு இதெல்லாம் வெளியிடுறது ஒரு வழக்கம் இருக்குது. ஜாஃபர் சாதிக்கு தொடர்ச்சியாக அதை பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி, கார்த்திக் சுப்ராஜ், பா ரஞ்சித் இவங்களையெல்லாம் வச்சு வந்து டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது.
அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் உதயநிதியோடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவங்க தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்புகள் அவர் ஏற்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு பணம் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காரு, அதுவும் தெரியுது. இந்த தொடர்புகளை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அமீருக்கு திமுகவோட அறிமுகம் கிடைக்குது. அறிமுகம் கிடைச்ச உடனே அவர் டாப் லெவலில் வந்து உதயநிதி அவர்களுடைய அந்த டீமோட வந்து கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் தெரியுது. அங்கே கனெக்ட் ஆகிறது யாரோட அப்படின்னா திமுகவுடைய அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சிற்றரசு, அவரோட சேர்ந்து இவர் கனெக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த சிற்றரசுவோட கொரியர் கம்பெனியில் தான் சமீபத்தில் வந்து என்சிபி வந்து சோதனை பண்ணிட்டு போனாங்க. அதை கவர் பண்ண போன பாலிமர் நியூஸ் சேனல்காரங்களை வந்து அடித்து அவங்க மேலேயே வந்து கேஸ் போட்டிருக்கிறதும் இப்போ நடந்திருக்கு. சிற்றரசு யார் அப்படின்னா உதயநிதிக்கு மிக நெருக்கமான நபர். சிற்றரசு வந்து மாவட்ட செயலாளர் ஆனதுக்கான காரணமே பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளஸ் அதே சமயம் வந்து இந்த ஜாஃபர் சாதிக் வந்து திமுகவுடைய எம்பி MM அப்துல்லா அவரோடவும் நெருக்கமாக இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் நெருக்கமானதுக்கான ஒரே காரணம் வந்து 2 பேருமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஸோ அப்போது அந்த MM அப்துல்லாவோட கனெக்ஷன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய நெருக்கம், ப்ளஸ் சிற்றரசுவோட கனெக்ஷன், அவரும் வந்து உதயநிதி ஸ்டாலினோட நெருக்கம் அப்படிங்கிறதுனால ஜாஃபர் சாதிக்கு ப்ளஸ் அவர் கொஞ்சம் ஜாஃபர் சாதிக்கு இப்போ பணம் வச்சுருக்காரு, அவரால் வந்து நிறைய செலவுகளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஜாஃபர் சாதிக்கு உடனடியாக கட்சியில் வந்து ஒரு பதவி கிடைக்கிது. அயலக அணி அப்படின்னு சொல்லி 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஆரம்பித்த அந்த அணியில் வந்து அவருக்கு வந்து மாவட்ட துணைத் தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதவியை கொடுக்குறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட அந்த முதல் குடும்பத்தோட ஒரு நெருக்கமாகிறார். ஸோ இந்த கனெக்ஷன் இப்போ சினிமா கனெக்ஷனும் வந்துருச்சு, அரசியல் கனெக்ஷனும் வந்துருச்சு. இதெல்லாம் இருந்தால் போதுமா? இவருக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லை? அப்போது தொழில் தொடர்பாக நிறைய நிறுவனங்களை அவர் தொடங்குறார். 2021 பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் தொடங்கிட்டே இருக்கார். இந்த நிறுவனங்கள் அவர் தொடங்குற போதும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கை வந்து விரிவுபடுத்துறதுக்கான அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்களாகவே தொடங்குறாரு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான உண்மை. அந்த போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும், ப்ளஸ் அதே சமயம் இங்கே லோக்கல்லையும் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும், அதை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு எங்கள் வெளியில் கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை, ப்ளஸ் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் வந்து அதை வந்து நீங்கள் விற்க முடியும். ஸோ இந்த விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜோயா டெலிவரிஸ் LLP அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் நிறுவனத்தை தொடங்குறாரு. கொரியர் நிறுவனம் எதுக்காக? இந்த போதைப் பொருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து ஜோகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் தொடங்குறாரு. இந்த நிறுவனத்தில் தான் வந்து இயக்குனர் அமீரும் வந்து பார்ட்னர் ஆகிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து சென்னையில் முக்கியமான இடத்துல 3 கஃபே மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகள் தொடங்கியிருக்காங்க. இந்த கஃபே ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உயர்தர மக்களுக்கானது. இதில் வந்து ஏழைகளுக்கெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது. அங்கே போய் நீங்கள் ஒரு காஃபி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 300 ரூபா 400 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலேயும் வந்து காஃபி செலவெல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு பணக்காரங்களை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான கஃபே அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. சரி, அப்போ அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதற்கு கீழே இருக்கிற அடுத்த லெவல் பீப்புளையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சலீம் பாய் பிரியாணின்னு சொல்லி சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. பப்புக்கு போகிற மக்கள் அந்த ரேஞ்சில் இருக்கிற மக்களையும் கவர் பண்ணியாச்சு, ப்ளஸ் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தர மக்களையும் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிரியாணி கடையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதற்கு அடுத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா JSMD ஃப்ரெனட்டிக் அஃபேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹவாலா பணப்பரிமாற்றத்துக்காக ஓப்பன் பண்ண கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி JSM பிக்சர்ஸ் பட தயாரிப்புக்கான அந்த நிறுவனத்தையும் தொடங்கியிருக்கார். ஜாஃபர் சாதிக்குடைய அந்த நெட்வொர்க் அவரை வந்து அமைச்சுக்கிட்ட விதம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தொழிலை எப்படியெல்லாம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி யோசித்து இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சினிமா தொடர்புகளை அவரே வெளியே போய் ஏற்படுத்தியிருக்காரு, ப்ளஸ் அரசியல் தொடர்புகளை அவரே வெளியே போய் ஏற்படுத்தியிருக்காரு, ப்ளஸ் தொழில் நிறைய ஸ்தாபனங்களை வந்து நிறைய நிறுவனங்களை வந்து அவர் தொடங்கியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கூடையும் நெருக்கமானதுனால என்ன ஆச்சு, இன்றைக்கி ஜாஃபர் சாதிக்கு மாட்டினா யார் யாரெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு நம்ம பேசக்கூடிய நிலைமையில் ஆயிடுச்சு. அப்போ ஜாஃபர் சாதிக்கை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் மாட்டினா அவங்களும் மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்.
உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து காவல்துறையுடைய விசாரணைக்கு ஆளாகணும். நீங்கள் வந்து அவங்க கூப்பிட்ட போதெல்லாம் போய் அவங்களுடைய என்ன கனெக்ஷன், உனக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் என்ன சம்மந்தம், அவங்களோட சேர்ந்து என்னவெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். அப்படிங்கிற போது ஒருவேளை அவங்ககிட்டேருந்து வந்து நீங்கள் கட்சி நிதி வாங்கியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது நிதி வாங்கியிருக்கீங்க, பட தயாரிப்புக்காக நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எல்லா கனெக்ஷனும் வரும்போது பார்த்திங்கன்னா இத்தனை பேரையும் அவங்க அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக பார்க்குறம்போது ஜாஃபர் சாதிக்கை ஒரு நல்லவனாக காட்ட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்குமா? ஜாஃபர் சாதிக்கு முதல்ல சிக்குவாரா? ஏன்னா இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் அவர் வந்து தலைமறைவானார். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகப்போகுது. இப்போ வரைக்கும் அவரை பிடிச்ச பட்ட காணும். அமலாக்கத்துறையும் பிடிக்கல, உள்ளூர் காவல்துறையும் கண்டுக்கல. அவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. அப்போ அதே தான் வந்து ஜாஃபர் சாதிக் விஷயத்துலேயும் நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ ஜாஃபர் சாதிக் பிடிபட்டால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. ஏற்கனவே வந்து எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து என்ன பிரளயமாக நடந்துருச்சு? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அப்படியே ஊற்றி மூடிடுவாங்க. என்னதான் வந்து இவங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள்னு பேசிகிட்டே இருந்தாலும் அப்படியே ஊற்றி மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. பட் உண்மையிலேயே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிரிமினல் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பயங்கரமான கிரிமினல் மூளை. என்னவெல்லாம் செஞ்சு நான் தன்னுடைய நெட்வொர்க்கை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே அவருக்கு தான் தெரிஞ்சுதா, இல்லை அவருக்கு யாராவது பின்னாடியிலேருந்து இயக்கினாங்களா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் டெல்லியில் மாட்டின அந்த தமிழர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கை கை காட்டியிருக்காங்க. ஆனால் ஜாஃபர் சாதிக்கு தான் உண்மையிலேயே பெரிய கையா, இல்லை அவருக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, அவர் யாரையாவது கை காட்டுவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ அவர் பிடிபட்டால் மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுக்கு விடை கிடைக்கும். அது வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.